ராஜேந்திரன். நான் 10 வருடங்களாக வைத்தியசாலைக்கு முன்னால் ரஜிகா உணவகம் ஹோட்டல் நடத்தி வந்திருந்தேன். அதில் 10ஆம் மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு கடை முற்றாக தீப்பற்றி கடையில் வேலைஞ்ச ஊழியர்களால் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. கடை கரண்ட் சோட்டலான பற்றினது இல்லாட்டி இவங்க அந்த திட்டமிட்ட செய்யலான்ட்டு எனக்கு சந்தேகம் வந்தது. அதுக்கப்புறம் இந்த கடையில் வேலைஞ்சால் மாறாட்ட கதை நடந்தது. இந்த பத்துனது அந்த கரண்ட் சோட்டில் பத்துனது அந்த கொஞ்சம் மாறாட்ட கதை நடந்தது. அவர் சொன்னது என்னென்றால், அந்த கரண்ட் வந்து ஒருக்கா மீட்டர் பிடிச்சேன்னு சொல்கிறார், ஒருக்கா நான் ஓட்டையால் பார்த்தேன்னு சொல்கிறேன். ஓட்டையால் பார்க்குறதுக்கு அந்த சான்ஸ் இல்லை. அவர் அந்த ஓட்டையால் பார்க்கக்கூட தான் இந்த கரண்ட் ஷார்ட் ஆகி பத்துன்னு மீட்டர் வெடிச்சேன்னு சொன்னேன். அவர் ரூமுக்குள்ளே இருந்து பார்த்தால் அவர் இந்த பார்க்கக்குள்ளே அந்த அங்கால தெரியாது, ஒரு இதுவும் தெரியாது, எல்லாம் மறைச்சிருக்கு. அதில் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. பத்துனத்துக்கு பிறகு இவங்க ஊழியர்கள் எல்லாம் பக்கத்து கடையில் ஒன்றில் தங்க விட்டுனான். அவங்க எல்லாரும் அந்த கடையெல்லாம் நின்றவங்க. அந்த நைட்டு அன்றைக்கு நைட்டு கமரா பூட்டியிருந்தேன். அந்த கடையில் கமரா பூட்டியிருந்தது. அது அந்த கமராவே செக் பண்ணேன் நான். எனக்கு சந்தேகம், இவங்க இந்த பேசின சந்தேகத்தில் அந்த கேமரா செக் பண்ணக்குள்ள இந்த கதைச்ச ரெக்கார்ட் ஒன்று எனக்கு பாஸ் ரெக்கார்ட் ஒன்று எனக்கு கிடைத்தது. பார்க்கக்குள்ள இவங்க அந்த கதைச்சிருக்கிறாங்க. கெஷியர் அவதிப்பட்டுட்டார். கடை இன்னொரு ஆள் கதைக்கிறார். கடையில் இருந்தீங்கன்னு கடையை நீங்கள் பாதுகாக்கணும். கடையில் எவ்வளோ சாமான் இருந்தது அதை நீங்கள் அறிஞ்சிருக்கணும். கடையில் எவ்வளோ நிறைய உங்களோட சாமான் தனி இருந்தது. இன்னொரு ஆள் கதைக்கிறார். கடையை பற்ற வச்சீங்க எழுவா நீங்கள் தான் யோசிச்சிருக்கணும். கடைக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கு, உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா? அதை நான் இந்த சீடியை போலீஸில் கொடுத்தேன். நான் இப்படி கதைக்கிறாங்கன்ட்டு சந்தேகப்பட்டு அதை போலீஸில் கொடுக்க அந்த விசாரணையே அவங்க ஒழுங்காக செயல்படலை. போலீஸாக்கள் அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கையும் இல்லை, இன்னும் விசாரித்து உண்மை எடுக்கையும் இல்லை. சிடி பரிசோதனைக்கு அனுப்பிடுக்கி இன்னும் வரலன்றால் என்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. சிவியில் போய் நான் இதை பற்றி கேட்டேன். நான் போய் சிவி இன்ஜினியர்கிட்ட எல்லாம் கேட்டேன். அவர் நான் கேட்ட போதும் இது கடையில் என் கடையில் தீப்பற்றி எரிஞ்சதை பற்றி நீங்கள் ஒரு இந்த போலீஸுக்கு கொடுத்தனீங்களா இந்த தீப்பற்றி அந்த மின்சோட்டாலாம் தீப்பற்றி எரிஞ்சதுன்ட்டு ஒரு கடிதம் கொடுத்தீங்களான்ட்டு கேட்ட போது சிவி இன்ஜினியர் சொன்னேன், நாங்கள் இதை பற்றி ஒரு கடிதம் கொடுக்கல. போலீஸ் சொல்கிறாங்க சிவியால் தீப்பற்றி எறிந்தது இந்த மின்சோட்டன்று கடிதம் தந்திருக்காங்கன்று சொன்னதுக்கு அப்புறம்தான் நான் சிவிக்கு போய் இதை பற்றி விசாரித்தேன். நான் அப்போ சிவி இன்ஜினியர் சொன்னார், இதை பற்றி நாங்கள் ஒரு கடிதம் கொடுக்கல நாங்கள் என்று சொன்னதுக்கு பிறகு தான் எனக்கு இதை பற்றி எனக்கு இதுக்கு பின்னால் பெரிய திட்டம் உண்டு என்று நான் சந்தேகப்படுகிறேன். இந்த பற்றி அரசாங்கம் ஜனாதிபதி இன்னும் இந்த பிரச்சனையை தீர்த்து தர வேணும் என்று இப்போ இருக்கிற அரசாங்கம் எனக்கு நம்பிக்கை இருக்கிறபடியாக தான் நான் இதை சொல்கிறேன். ஜனாதிபதி செயலத்தால் ஜனாதிபதி செயலத்துக்கு நான் கடிதம் அனுப்பியிருக்கிறேன். அதிலிருந்து இன்னொரும் பதில் வரலை. அவங்கள நான் இந்த இப்பத்திய அரசாங்கத்தை நான் நம்புகிறேன்.
எனக்கு ஒரு முடிவு சொல்லுவாங்கண்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லா உதவியும் செய்கிறாங்க அவங்க. எனக்கும் ஒரு உதவி செய்யணுமென்று நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன்.